Hi, என்னோட பேர் முத்து சோலைப்பின். வெல்கம் டு Groww தமிழ் யூடியூப் சேனல். இந்த வருஷம் 2024 மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு தருணமாக இருக்குது இந்தியாவில். ஏன்னா அவங்களோட டோட்டல் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 ட்ரில்லியன் ருப்பீஸை தொட்டிருக்கு. இப்போது ஃபஸ்ட்டு 10 ட்ரில்லியன் ருப்பீஸை தொடுறதுக்கு கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போது 40 ட்ரில்லியன்லேருந்து 50 ட்ரில்லியன் தொடுறதுக்கு அந்த 10 ட்ரில்லியன் ஒரே வருஷத்தில் தொட்டிருக்காங்க. அதுதான் இதோட சிறப்பான ஒரு விஷயம். இந்த சடன் ரைஸுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்டை பற்றின அவேர்னஸ் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகிருக்கு. மியூச்சுவல் ஃபண்டோட இது எஜுகேஷன், அதாவது நிறைய பேருக்கு ஃபினான்ஷியலாக லிட்ரஸி ரிலேட்டடாக நிறைய பேர் தேடுறாங்க. தேடி அவங்க அதை பற்றி தெரிஞ்சு அறிஞ்சிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இன்னொரு பக்கம் டெக்னாலஜிக்கலாக நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அதனால் ரொம்ப ஈஸியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ்னால பல காரணங்களுக்காக பார்த்திங்கன்னா இந்த லெவலுக்கு ரீச் ஆகிருக்கு. இப்போது ஈக்விட்டி லிங்க்ட் சேவிங் ஸ்கீம், அதாவது ELSSன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ELSS ஸ்கீம் மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்திங்கன்னா அது ஒரு டேக்ஸ் சேவிங் ஸ்கீமாக இருக்குது. அண்ட் டேக்ஸ் சேவிங் ஸ்கீம்ஸில் பார்க்கையில் அதிகப்படியான எக்ஸ்போஷர் ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி லிங்க் ஸ்கீம்ஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ELSS மட்டும்தான். ஸோ இந்த ELSS ஒருத்தர் SIP மூலயமா மாதம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணவும் முடியும். அதே சமயத்தில் லாஸ்ட் மினிட்ல போய் மொத்தமாக ஹரிபரியில் மொத்தமாக லம்சம்பாக போடணும்னு அவசியம் இல்லை டேக்ஸ் சேவிங்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம டாப் 5 ELSS ஃபண்ட்ஸு எதெல்லாம் லாஸ்ட்டு, அதாவது பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸை விட அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஓவர் த லாஸ்ட் 10 இயர்ஸ் அப்படிங்கிற ELSS ஃபண்ட்ஸை எடுத்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். அது போகிறதுக்குள்ளே எப்பவும் சொல்கிற ஒரு விஷயம் தான், நம்ம வீடியோக்கு உடனே லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஏன்னா இதில் குவாலிட்டி கண்டென்ட் தான் போடுறோம், எஜுகேஷன் கண்டென்ட். இதில் எந்த விதமான பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் நாங்கள் கொடுக்கறது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ELSS ஸ்கீம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம்ஸ்லாம் என்ன அப்படின்னு. இது ஒரு டேக்ஸ் சேவிங் மியூச்சுவல் ஃபண்டுங்க. இதில் கிட்டத்தட்ட 80% அவங்களோட வரக்கூடிய ஃபண்ட்ஸில், கலெக்டர் ஃபண்டில் 80% பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது செபியோட ரூல்ஸ். அண்ட் இது முக்கியமாக என்னென்னா நீங்கள் இப்போ என்ன சொல்கிறது டேக்ஸ் சேவிங்ஸ் பர்பஸ், அதாவது நீங்கள் டேக்ஸ் டிடக்ஷன் நீங்கள் கிளைம் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அண்டர் செக்ஷன் 80Cயில் அப் டு 1.5 lakhs வரைக்கும் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 படி இதில் கிளைம் பண்ண முடியும். ஸோ விச் இஸ் லைக் நீங்கள், அதாவது உங்களுக்கு இதில் எப்படின்னா லாக்இன் பீரியட் 3 years கொடுக்குறாங்க. ஸோ லாக்இன் பீரியட் 3 yearsங்கும் போது இது அப்போ இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் லாக்இன் பீரியட்னு சொல்லலாம். எனி டேக்ஸ் ரிலேட்டடான சேவிங் ஸ்கீமில் இதுதான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கம்மியான லாக்இன் பீரியட்னு சொல்லலாம். 3 yearsங்கும் போது அப்போ ஈஸியாக குயிக்காக உங்களோட பணம் ரொம்ப லிக்விடாக இருக்கும், டக்குன்னு எடுத்துட முடியும் மற்ற ஃபண்ட்ஸை கம்பேர் பண்ணல. அண்ட் முக்கியமாக இந்த ELSS ஃபண்ட்ஸ்னு வரையில உங்களுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு கேப்பிங் எதுவுமே கிடையாது. அப்பர் லிமிட்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. நீங்கள் உங்களால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணலாம். பட் ஆனால் உங்களுக்கு டேக்ஸ் டிடக்ஷன் மேக்ஸிமம் கேப்பிங் 1.5 lakhs வரைக்கும் தான் நீங்கள் கிளைம் பண்ண முடியும் அண்டர் செக்ஷன் 80C. இந்த மாதிரி நீங்கள் பண்ணல, நீங்கள் ஹையஸ்ட் டேக்ஸ் ஸ்லாப்ல இருக்கீங்க, டேக்ஸ் பிராக்கெட்டில் இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அப் டு 46,800 rupees வரைக்கும் உங்களோட டேக்ஸ் லைபிலிட்டியில் உங்களுக்கு கம்மியாக வரும். அடுத்தது நம்ம டாப் 5 ELSS ஃபண்ட்ஸு லாஸ்ட் 10 year ரிட்டர்ன்ஸ் பேஸ் பண்ணி என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவாண்ட் ELSS டேக்ஸ் சேவர் ஃபண்ட். ஸோ இதில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ எந்த ஸ்டாக்ஸில் அதிகமாக ஹோல்ட் பண்ணுறாங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் 9.82%, அதானி பவரில் 7.24%, ஆரோபிந்தோ ஃபார்மாவில் 6.2%, ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸில் 5.44%, சன் ஃபார்மாவில் 5.4% இருக்குது. அதே மாதிரி இவங்களோட டாப் 5 செக்டர்ஸ், எந்த செக்டர்ஸில் இவங்க அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோட பிரேக்கப் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். டாப் 5 செக்டர்ஸ் எது அப்படின்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் பார்த்தீங்கன்னா PSU 20.8%, ஃபினான்ஷியல் சர்வீசஸில் 17.5%, மெட்டல்ஸ் அண்ட் மைனிங்கில் 16.5%, ஆயில் கேஸ் கன்சியூமபிள் ஃபியூவல்ஸ் 15.7%, ஹெல்த் கேரில் 13.2%. அதே மாதிரி இவங்களோட ரிட்டர்ன்ஸ் கம்பேர் டு பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸோட கம்பேர் பண்ணல, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கல, இவங்களுக்கு 10 year ரிட்டர்ன்ஸ் இவங்க பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸை அவுட் பீட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வேறு எதில் அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா 1 year, 3 year, 5 year, அதே மாதிரி சின்ஸ் இன்செப்ஷன்லேருந்து ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா பெஞ்ச்மார்க் கொடுக்குற ரிட்டர்ன்ஸோட இவங்க அதிகமாகவே கொடுத்துருக்காங்க, 17.17%. அடுத்தது பீட்டா.
பீட்டானா என்னன்னா வந்து அந்த ஃபண்டோட ரிஸ்க்கை வந்து மெஷர் பண்ணுறது அகெயின்ஸ்ட் பெஞ்ச்மார்க். இப்போ வந்து அந்த பீட்டாவோட வேல்யூ வந்து 1க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்து மார்க்கெட் ரிஸ்க்கை விட கம்மியாக தான் வந்து ரிஸ்கியான ஸ்டாக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இவங்களது வந்து இந்த பர்டிகுலர் ஃபண்டோட பீட்டா வந்து 1.11% வந்து இருக்குது. அப்படின்னா என்ன இண்டிகேட் பண்ணுதா ஸ்லைட்லி வந்து இட் இஸ் ரிஸ்கியர் தேன் த மார்க்கெட். அடுத்தது ஷார்ப் ரேஷியோ. இதில் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா வந்து அந்த ஃபண்டோட ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் இருக்கு இல்லையா அதை மெஷர் பண்ணுறாங்க. அதாவது என்னன்னா எவ்ரி யூனிட் ஆஃப் ரிஸ்க் எடுத்ததுக்கு எவ்வளோ வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் வந்து அதோட மீனிங். அதாவது எவ்வளோ எக்ஸஸாக வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஃபண்டோட ஷார்ப் ரேஷியோ வந்து 1.65. அதாவது 1.65 டைம்ஸ் வந்து போட்டிருக்க ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வந்து இவங்க எக்ஸஸாக வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அகேன்ஸ்ட் த ரிஸ்க். அடுத்தது போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் ரேஷியோ. போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் ரேஷியோனா வந்து அந்த ஃபண்ட் மேனேஜர் அவர் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் இருக்குல்லையே என்ன மாதிரி போர்ட்ஃபோலியோவில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு, அது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து திருப்பி சார்ன் பண்ணிட்டு இருக்காரு, மாற்றிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து இந்த போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 162% இருக்கு, விச் மீன்ஸ் இந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவில் செட்டில் ஆகல, கண்டினியூஸாக வந்து ஸ்டாக்ஸை மாற்றிக்கிட்டே இருக்காரு, கம்பெனிஸ் மாற்றிக்கிட்டே இருக்காரு, செக்டர்ஸ் மாற்றிக்கிட்டே இருக்காரு. ஸோ அதனால வந்து ஃபண்டோட ஸ்டாக்ஸ் வந்து போர்ட்ஃபோலியோவில் இருக்க ஸ்டாக்ஸ் வந்து கன்சிஸ்டண்டாக இல்லை அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அடுத்தது வந்து இவங்களோட இந்த ஃபண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 0.76%. ரெண்டாவது ஃபண்ட் வந்து பேங்க் ஆஃப் இந்தியா ELSS டாக்ஸ் சேவர் ஃபண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட டாப் 10 போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங்ஸ் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது வந்து பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனில் 4.9%, SBIயில் 4.6%, கனரா பேங்க்ல 3.8%, NTPCயில் 3.5%, பேங்க் ஆஃப் பரோடாவில் 3.4% வந்து இருக்கு. அகைன் அதே மாதிரி இவங்களோட டாப் 5 செக்டர்ஸ் எதில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்க்கலாம். இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எதில் இருக்குன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸில் வந்து 36.5%, கேபிட்டல் கூட்ஸில் வந்து 11.4%, ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸில் 6.8%, ஹெல்த் கேரில் 7.14% அண்ட் கெமிக்கல்ஸில் வந்து 4.93%. அடுத்தது இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் வந்து கம்பேர்ட் டு பெஞ்ச் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் 10 இயர்ஸோட இதில் வந்து பெஞ்ச் மார்க்கை வந்து இவங்க அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து 1 இயர் 3 இயர் 5 இயர் பீரியட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பெஞ்ச் மார்க்கை வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கிரிட்டிக்கல் ரேஷியோஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19.02% இந்த ஃபண்டுக்கு இருக்கு. அதே மாதிரி பீட்டான்னு எடுத்தோம்னா வந்து 0.94ல இருக்கு. அதாவது 0.94னா வந்து ஸ்லைட்லி லெஸ் ரிஸ்கியர் தேன் மார்க்கெட். அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ப் ரேஷியோ வந்து இவங்களுக்கு வந்து 0.41 இருக்கு. ஸோ 0.41 என்னன்னா எவ்ரி யூனிட் இது பண்ணதுக்கு இன்வெஸ்ட் பண்ணதுக்கு கிட்டத்தட்ட 0.41 டைம்ஸ் வந்து எக்ஸஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்குன்னு அர்த்தம். அடுத்தது இவங்களோட போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 65% தான் இருக்கு, விச் மீன்ஸ் வந்து அந்த ஃபண்ட் மேனேஜர் பெரிய அளவில் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து சேர்னிங் பண்ணலை அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். அண்ட் இவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1.25% வந்து இருக்கு. மூணாவது ஃபண்ட் வந்து JM ELSS டாக்ஸ் சேவர் ஃபண்ட். ஸோ இந்த JM ELSS டாக்ஸ் சேவர் ஃபண்டில் இவங்களோட டாப் 5 ஹோல்டிங்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்க்கலாம். அதாவது ICICI பேங்க் வந்து 5.71%, LNT வந்து 4.72%, HDFC பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 4.46%, அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து 4.08% அண்ட் பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் வந்து 4%ல வந்து இருக்காங்க. அடுத்தது இந்த ஃபண்ட்ல வந்து டாப் 5 செக்டர்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நீங்க ஸ்கிரீன்ல வந்து பார்க்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா டாப் 5ல வந்து ஃபைனான்ஷியல் சர்வீசஸ்ல 29.07%, கேபிட்டல் குட்ஸ்ல 12.43%, கன்சூமர் குட்ஸ்ல 9.53%, ஐடியில் 8.23%, FMCGயில் வந்து 6.76%ல வந்து இருக்காங்க. அடுத்தது இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் வந்து கம்பேர்ட் டு பெஞ்ச் மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 10 இயர்ஸ் பெஞ்ச் மார்க் இதோட வந்து இவங்க வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 1 இயர் அண்ட் 5 இயர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பெஞ்ச் மார்க்கோட இவங்க இந்த ஃபண்ட் வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கிரிட்டிக்கல் ரேஷியோஸ் பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து இந்த ஃபண்டுக்கு 14.2%, பீட்டா வந்து பார்த்தீங்கன்னா 0.94, which indicates வந்து இட் இஸ் லெஸ் ரிஸ்கியர் தேன் த மார்க்கெட். அதே மாதிரி வந்து ஷார்ப் ரேஷியோ வந்து 0.89, அதாவது ஒவ்வொரு யூனிட் இன்வெஸ்ட் பண்ணதுக்கும் 0.89% வந்து எக்ஸஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 121%ல வந்து இருக்கு, which means அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து ஆஃபன் வந்து அந்த போர்ட்ஃபோலியோ வந்து சேர்னிங் பண்ணிக்கிட்டே இருக்காரு, சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அண்ட் இவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 1.26%ல வந்து இருக்கு. நாலாவது ஃபண்ட் வந்து DSP ELSS டாக்ஸ் சேவர் ஃபண்ட். இதுல டாப் 5 ஹோல்டிங்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இங்க ஸ்கிரீன்ல வந்து பார்க்கலாம். இதுல வந்து HDFC பேங்க்ல வந்து 7.55%,
6.8% இருக்கு. ஐசிஐசிஐ பேங்க்ல 6.91%, எஸ்பிஐல 3.64%, ஆக்சிஸ் பேங்க்ல 3.42%, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரால 3.09%. அடுத்தது டாப் 5 செக்டர்ஸ் என்னென்ன இவங்க பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். அதாவது வந்து பேங்க்ஸில் வந்து 24.3%, ஃபார்மசூட்டிக்கல்ஸ் அண்ட் பயோடெக்கில் வந்து 9.2%, ஐடி சாஃப்ட்வேரில் 9.1%, ஃபினான்ஸில் வந்து 8.6% அண்ட் ஆட்டோமொபைலில் வந்து 5.7%. அண்ட் இவங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து கம்பேர் பண்ணோன்னா பெஞ்ச்மார்க்கோட கம்பேர் பண்ணோன்னா இவங்க வந்து 10 இயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸில் வந்து பெஞ்ச்மார்க்கோட இவங்க பெட்டராகவே வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து 1 இயர், 3 இயர், 5 இயர், அதே மாதிரி சின்ஸ் இன்செப்ஷன்லேருந்து பார்த்தீங்கனாலும் இவங்க வந்து பெஞ்ச்மார்க்கோட இவங்க அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கிரிட்டிக்கல் ரேஷியோஸ் பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 13.35%ல வந்து இருக்கு. அண்ட் பீட்டா வந்து பார்த்தீங்கன்னா 0.93, which means it is less riskier than the market. அதே மாதிரி ஷார்ப் ரேஷியோ வந்து 1.14 இருக்கு. அதாவது ஒரு யூனிட் இன்வெஸ்ட் பண்ணதுக்கும் வந்து 1.14 டைம்ஸ் வந்து எக்ஸஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38% இருக்கு, which means ஃபண்ட் மேனேஜர் வந்து போர்ட்ஃபோலியோ வந்து பெரிய அளவில் வந்து ரீபேலன்ஸ்லாம் பண்ணாம கரெக்டாக அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்திருக்காங்க இந்த ஃபண்டில். அதே மாதிரி உங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எடுத்தோம்னா வந்து 0.72%. அஞ்சாவது ஃபண்ட் வந்து பந்தன் ELSS டாக்ஸ் சேவர் ஃபண்ட். இவங்களில் வந்து டாப் 5 ஹோல்டிங்ஸ் எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்க்கலாம். HDFC பேங்க்ல வந்து 6.54%, ஐசிஐசிஐ பேங்க்ல 5.89%, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து 4.72%, ஆக்சிஸ் பேங்க்ல 4.22%, இன்ஃபோசிஸ்ல 3.76%. அதே மாதிரி உங்களோட டாப் 5 செக்டர்ஸ்ல நீங்க ஸ்கிரீன்ல வந்து பார்க்கலாம். அதாவது இதுல வந்து ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ்ல 11.3%, கேபிட்டல் குட்ஸ்ல 6.3%, கெமிக்கல்ஸ்ல 0.9%, கன்ஸ்ட்ரக்ஷனில் 2.3%, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலில் 3.2%. அதே மாதிரி உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து கம்பேர்ட் டு பெஞ்ச்மார்க் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 இயராக இருக்கட்டும், 3 இயர்ஸ், 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் அண்ட் சின்ஸ் இன்செப்ஷன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கன்சிஸ்டண்டாகவே வந்து கண்டினியூஸாக வந்து பெஞ்ச்மார்க்கை வந்து அவுட் பர்ஃபார்ம் தான் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டிக்கல் ரேஷியோவில் வந்து பார்க்கல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 14.25%ல இருக்கு. பீட்டா வந்து 0.94, அதாவது விச் இஸ் லெஸ் ரிஸ்கியர் தேன் த மார்க்கெட் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஷார்ப் ரேஷியோ வந்து 1.34, அதாவது ஒவ்வொரு யூனிட் இன்வெஸ்ட் பண்ணதுக்கும் 1.34 டைம்ஸ் வந்து எக்ஸஸாக வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்குன்னு அர்த்தம். போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து 24%, which means ஃபண்ட் மேனேஜர் பெரிய அளவில் வந்து போர்ட்ஃபோலியோ வந்து சேர்னிங் பண்ணலை, அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க பேலன்ஸ் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். இவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.6%. ஸோ இதோட இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ELSS ஸ்கீமுங்கும் போது இது வந்து ஒரு டேக்ஸ் சேவர் ஃபண்டு. இது வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸ் சேவிங் பர்பஸ்க்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும், இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரி ரிட்டர்ன்ஸ் வேணும்னா வந்து இந்த ஃபண்டை வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா 3 இயர் லாக்இன் பீரியட் இருக்குது. ஸோ நம்ம போடுற பணம் வந்து 3 இயர்ஸுக்கு நம்மளால் வெளியே எடுக்க முடியாது. அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டாக இருந்தால் நம்ம வந்து இதில் வந்து போகலாம். அண்ட் இதில் வந்து ஈக்விட்டிஸ்க்கு வந்து எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கருத்தில் எடுத்துக்கிட்டு நம்மளோட ஓன் டிசிஷன்ஸை நீங்களே வந்து யோசிச்சு ரிசர்ச் பண்ணி உங்களோட ஓன் டிசிஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து வரணும். ஹோப் யூ லைக் த வீடியோ. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். அன்டில் தென் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.